Our sponsors, Kavi Furniture. திருச்சியில் பர்னிச்சர்கள் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம் நம்ம கவி பர்னிச்சர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனருக்கு இதுக்கு முதல் குறும்படம். எனக்கும் இந்த படம் முதல் குறும்படம் தான். அதுக்கு முன்னாடி பெரிய படம் பண்ணேன். ஆனால் இந்த படம் பண்ணும்போது எனக்கு அந்த பெரிய படத்துலேருந்து சின்ன குறும்படத்துக்கு வந்ததுக்கப்புறம் குறும்படத்தில் இவ்வளோ எஃபர்ட் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபீல் அப்போ தான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட டைட்டிலுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சிங்க் இருக்கும். லிட்டில் விங்ஸ், நான் லிட்டில் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை நான் இயக்குனர்கிட்ட சொல்லவே இல்லை. என்னோடய யூடியூப் சேனல் நேமும் லிட்டில் மேன் ஷோ தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, நார்மலாக இருக்கிறவங்க என்னை பார்த்தா எல்லாருமே கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க. நிறையா பேர் கேட்டாங்க, ஏன் உன்னோட பேர் இந்த சப்நேம் அதாவது லிட்டில் மேன் தான் வச்சுருந்தேன். நான் அதில் குள்ளமான மனிதன் சொல்லி தான் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அதையே என்னோட அடமொழியாக வச்சேன். அதே மாதிரி சார் அந்த லிட்டில் விங்ஸுங்கிற நேமே எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு அளவு சிங்க் ஆச்சு. என்னுடைய முதல் குறும்படம், இயக்குனரோட முதல் படமும் இதுதான். ஃபர்ஸ்ட்லேயே நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. ரொம்ப சந்தோஷம். என்னோடய குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது நான் பெரிய படம் பண்ணப்போ கூட அவங்க அவ்வளோ சந்தோஷப்படலை. என்னுடைய முதல் குறும்படம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லவுமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நன்றி நவீன் சார் மற்றும் இயக்குனர் ராஜமுருகன் சார் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும். இந்த டீமில் எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் பெரிய படத்தில் பண்ணப்போ கூட எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சல்லாம் எதுவுமே கிடையாது, பண்ணதில்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் ஒரு படம்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ரிஹர்சலுக்கும் என்னை கூப்பிட்டு பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 4 days ரிஹர்சல் பண்ணி திருவண்ணாமலையில் அதுக்கப்புறம் போய் ஷூட் பண்ணால் அங்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எல்லாமே. ஏன்னா அந்த காடுனால மழை, திடீர்னு வெயில் அடிக்கும், எல்லாம் ரெடியாக இருப்போம், பார்த்தா கிளைமேட் உள்ளே போயிடும். அந்த சீன் பார்த்துப்பீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற சீன்லாம் இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தா வெளிச்சம் ஓவராக இருக்கும், திடீர்னு இதாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். இதை விட ரொம்ப கஷ்டமான என்ன விஷயம்னா, அந்த கோழியை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி மேட்சிங் பண்ணி எடுத்தார். நம்ம நடிச்சிடலாம், கோழி நடிக்க சொல்ல முடியாது. ஸோ அது வர மாதிரி போகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி இயக்குனர் நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. நான் உட்காந்து ஷூட்டில் அந்த 6 days உட்காந்து அவங்க கூட உட்காந்து நான் பார்த்து தான் இருந்தேன். அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. ட்ரீம் வேரியர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் சார் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.